மகாதேவா சம்போ மகாதேவா. ஆதியிலேயே படைப்பில் பிரம்மதேவனின் சிருஷ்டியை பிராப்தமாகிய சூரர் அசுரர் என்ற வகுப்பினருக்கிடையே அன்றே விரிவினை போராட்டம் தொடங்கியது. எனவே அசுர உருவான சுக்கராச்சாரிய உபதேசமற்ற மாயானவள் காசிவ முனிவரை கூடி புணர்ந்து சூரபதுமன், சிங்கமுகன், தாருகன், அஜமுகி என்று 4 மக்களை பெற்றார். அவர்களோ அரணை குறித்து அகோர தவம் புரிந்து அமோக வரங்களை பெற்று விமலனும் தமக்கு எதிரில் என்று கருதித்து விண்ணவர்களை சிறை வைத்து பக்தர்களை இம்சித்து நாடகத்தின் முதலமாய் பக்தர்கள் அவர்களின் கொடுமைகளை கலைந்திடவே சிவனாரின் நெற்றிக்கண் வழியாக அப்பொறிகளை அக்கினி தேவன் திருக்கரத்திலே தாங்கி பிடிக்க சோலையின்பால் வெப்பம் தாங்காது. அப்பொறிகளை கங்கையிடம் தர கங்கையானவள் கையிலையில் நிறைந்துள்ள நாணற்புள் பொதிர்ந்த பொய்கையில் விட அங்கு நாம் 6 குழந்தைகளாகி கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்ந்து வருவாள். ஓர் நாள் அங்கு வந்த தன்னை 6 குழந்தைகளை 7 காலத்தில் ஒன்று சேர அணைக்க அங்கு நாம் ஓராறு முகமும் ஈராறு கரவுமாய் ஏக வடிவம் பெற்று இளமை திருவிளையாடல் பல புரிந்து அசுரர்களை சம்ஹாரி தேவர்கள் துயரடைத்து திருப்பரங்குன்றிலே தெய்வ யானையை மனமுடித்து வண்டியை வதுவை செய்யும் தினத்தை எதிர்பார்த்து கலியுக வரதனாக இத்திருத்தணிகையில் உலகம் உயவும் மாநிலங்கள் உயர்வு வரவும் அதற்காக யாமும் மிக வாழ்வாயத்தை முடித்தல் வேண்டும். வேண்டினும் கூடல் பொருளுக்கு பாங்கன் தேவை என்பார்களே, அத்தகைய வாங்கி நடுவிலே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு வீணாகான சத்தம் நிற்கின்றதே. ஒருவேளை நாரத மகாமுனிவர் வருவதாக தெரிகின்றது. இருந்த போதிலும் இங்கே நமது முடுக்கன் குளத்திலே வீற்றிருக்கக்கூடிய எனது தந்தை சிவபெருமானின் வடிவிலே இருக்கக்கூடிய இந்த ஐயனாரை வணங்கிவிட்டு பிறகு நாரத மகாமுனிவரை சந்திப்போம். இவ்வரங்க மேடையிலே உங்கள் முன்னால் வேலன் வேடன் விருத்தனாக தோன்றி நடிக்கவிருக்கும் மகன் ஞானவேல் ராஜா அவர்களுக்கு நமது பங்காளிகள் சார்பாகவும் கோயில் விழா கமிட்டியார்கள் சார்பாகவும் முடுக்கன்குளம் கிராமத்தார்கள் சார்பாகவும் இந்த ஆடை அணிவித்து அகமகிழ்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து புகழ் மாலை சூட்டிய மாபெரும் கிராமமாம் முடுக்கன்குளம் கிராமத்திற்கும் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பங்காளிகளுக்கும் மற்றும் விழா கமிட்டியினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு சிவமயமே
நாரதன் பகவான் வருக வருக நாரத மகாமுனிவரே வருக. உமது வருகை இன்று நமது முடுக்கன்குளம் கிராமத்திலே நல்வரவாக விளங்கட்டும். இருந்த போதிலும் வந்தவரை வரவேற்பது என்பது தமிழர்களின் பண்பாடு. ஆகையால் தமிழ் கடவுளாகிய நான் அதை மறக்கலாமா? இதோ தாங்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை அளிக்கின்றேன். என்னென்னவெல்லாம் கண்டீர் என்பதை எடுத்துக் கூறுவர். மூலம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு அவரோடு ஆட்சி பெற்றுக் கொண்டு என்னுடைய கழக தொழில் காரணமாக பூலோகத்தின் செம்புகளில் வரும்பொழுது அங்கே வேலிமலை சாரலில் சிற்றூர் என்னுமிடத்தில் திணைச்சோலைக்கு மத்தியில் தங்களுக்கு ஒரு அழகான கனியை கண்டு வந்துள்ளேன் முருகா. நாரத மகாமுனிவரே, அழகான கனியை கண்டு வந்தீர்களவா? அதை தாங்களே கொண்டு வந்திருக்கலாமே. கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா எந்த வேலை யார் சேர்ந்து ஒரு கணக்கு இருக்குல்ல, இது உங்களுக்கே படைக்கப்பட்ட கனி. அதனால கண்டவுடன் கண்டார்ப்பணம் அப்படின்னு சொல்லி உங்களை காண ஓடி வந்தேன். நாரத மகாமுனிவரே, ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தேன். ஆமா,
அதிலே தாங்கள் நடத்திய கபட நாடகத்திலே என்னை ஆண்டி கோலத்திலே கோமணத்துடன் ஒரு கையிலே ஒரு கம்பு ஒன்றை கொடுத்து சரி என்னை பழனி மலையின் உச்சியில் நிறுத்தினீர். ஆனால் நீர் சுயநலவாதி ஐயா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆவினன் குடிகள் ஐவர் அங்கே ஆவிகளாக சுற்றிட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு சாப விமோசனம் அளிக்க வேண்டும் என்பது உமது விருப்பம். உமது விருப்பத்திற்காக என்னை பலியாக்கி என்னை இங்கிருந்து கோமணத்துடன் பணத்தை கிடைக்காமல் செய்து கோபத்துடன் போய் அமர வைத்தீர். அவர்களுக்கு சாப விமோசனம் தாங்களால் கிடைத்தது. அன்றைக்கு தாங்கள் செய்த கபடம் இன்றைக்கு தாங்கள் கனியை கண்டு வந்திருக்கிறீர்களோ, இந்த கண்டு வந்த கனியில் ஏதாவது கபட நாடகம் உண்டா? அன்னைக்கு கொண்டு வந்த கனி பொதுவான கனி. அந்த கனியை பொதுவான கனின்றதுனால உங்களுக்கு விநாயகருக்கு போட்டி ஏற்பட்டுச்சு. அது போக உங்களை பார்க்கணும்னு 5 பேரு திருஆவினன்குடி அப்படின்ற இடத்துல தவம் இருந்தாங்க. அவங்களுக்கு முக்தி கொடுக்கறதுக்காக நீங்க பழத்துக்காக கோத்துக்கிட்டு போன மாதிரி பழனியில போய் அங்க வந்து பழம் கிடைக்கலாம் அற்புதமான படைவீடு கிடைச்சிருக்கல. இன்னைக்கு கண்டு வந்த கனி உங்களுக்கே படைக்கப்பட்ட கனி. அது வந்து பொதுவான கனி, படைக்கப்பட்ட கனி. நாரத மகாமுனிவரே, மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே துவர்ப்பாக இனிக்கும் என்பார்கள். அதற்கு ஒப்ப தாங்கள் அன்று என்னை கோவணத்துடன் நிறுத்தினாலும் அன்றைக்கு ஒரு படை வீடு கிட்டியது. இன்றைக்கு அந்த கோவணமாவது மிஞ்சுமா? கோவணத்தை அவங்களுக்காக ஒரு படம். நாரத மகாமுனிவரே, உமது கழகத்தை என்னிடமேவா? அந்த கோவணத்தை வந்து புது மாப்பிள்ளையே அவங்க பார்க்கணும். அதனாலதான் ஓஹோ மாமாவுடைய கோலத்தில் பார்க்காது. நாரத மகாமுனிவரே, அப்படியானால் தாங்கள் கண்டு வந்த கனியின் சிறப்பை சிறப்பாக எடுத்துக் கூறுங்கள். மங்கனிக்கும் தேங்கடனே பங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பொங்கனியை கண்டு மனம் ஒரு முருகா. மாங்கனிக்கும் தேன்கடனே மங்கனிக்கும் மேலினிக்கும் பூங்கனிக்கு கண்டு மனம் பூரித்தே ஐயா குமரை. நான் கணிந்தேன் அக்கனியை கனவே அக்கனியை அக்கனியை கனவே பொய்யாமல் பொய்தனித்து கொள்வி திருவாணி தண்ணீர் போல் சிறு சிறு கரையாணி தக்கரம் போல் கண்ணிரண்டும் சுற்றி வரும் மருதாணி சிவப்பாட்டோ மணிக்கண்ணி வரும் மகராசி அழகையெல்லாம் மதில் பாட்டு பாடி வரும். குருவி 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 அந்த ஆனந்த பைரவி ராகத்திலே ஆனந்தமாக மாமா இருக்கும் பொழுது ஆனந்தமாக எடுத்து கூறலாம். இருந்த போதிலும் அந்த கனிக்கு மேலும் சிறப்பு இருக்க வேண்டும். அதை நான் கேட்டு